என் செல்லம்மையா இருந்திருந்தானா நைட் அழுதுட்டு தான் இருந்திருப்பான். மார்னிங் வந்து அவளை சீக்கிரமாலாம் எந்திரிக்க முடியாது. இன்னைக்கு அவன் வீட்டில் இல்லாதனாலேயே தூக்கமும் ஒழுங்காக வரல. எப்படியோ மார்னிங் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் வந்து நான் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்களா. அப்போ நானும் சித்தி மட்டும்தான். இன்னைக்கு எல்லாருமே ஊருக்கு போகிறதா பிளான் தான். பட் சித்தி இருந்ததுனால நான் மட்டும் இருந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் விஜி ஃபோன் பண்ணி நம்ம சர்ச்சுக்கு போவோம் கிளம்பி ரெடியாரு அப்படின்னு சொல்லியிருந்தால நானும் சித்தியும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா வேலையை விட சிரிப்பு சவுண்டு தான் அதிகமாக கேட்கும். அதனால அம்மா வந்து ஃபஸ்ட்டு 2 பேருமே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் ஃபஸ்ட்டு சித்தி கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சித்தி கிளம்புனதுக்கப்புறம் அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரில. சரி இதுக்கு மேலே கிளம்ப நம்மளும் போக முடியாது, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போகாதது விஜிக்கு கஷ்டம் தான். எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. வீட்டில் கொஞ்சம் கனவாக இருந்துச்சா மார்னிங் அதை சமைச்சு சாப்பிட்டக்கப்புறம் சித்தி இன்னைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தோட்டத்தில் உள்ள பீக்கங்காய், பாகற்காய் எல்லாமே சித்திக்கு அம்மா பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட எனக்கு செல்லமையனை பார்க்கலேன்னு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்ன நினச்சான்னு தெரில. திடீர்னு கோயிலுக்கு போனவங்க நேராக ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான், என்னை கையிலேயே பிடிக்க முடியல. செல்லம் வீட்டுக்கு வந்தது ஓடி போய் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்ததுக்கப்புறம் அம்மாவும் வாங்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கூட வீட்டில் இல்லை, செல்லக்குடி திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிட்டான். அவன் இங்கே வராமல் டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தா கூட எனக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. வந்த உடனே கிளம்பிட்டானா அதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சாப்பிடணுமே. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா சொல்லிட்டாங்க சிலிண்டர் முடிய போகுது அப்படின்னு அப்படியே நான் அடுப்பில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சிம்பிளாக எல்லாமே சமைச்சு நல்லா சாப்பிட்டாச்சு.